ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன vlog பார்க்க போகிறோம்னா, ஈஸ்டர் வந்து எப்படி போச்சு, டே ஸ்டார்டிங் வந்து டே எண்டு வரையும் எப்படி போச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த ட்ரெஸ் தான் போட போகிறேன். ஒரு நார்மல் ஒரு ஜீன் டாப்பு ப்ளஸ் ஜீன் தான் போட போகிறேன். அம்மா வீட்டுக்கும் வந்து எல்லா லக்கேஜும் எடுத்துகிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். அம்மா வீட்டையே போய் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. எப்போவுமே வந்து இயர்ஸ் பையாக நான் வந்து அம்மா வீட்டு தான் கிளம்பிட்டுருக்கேன். ஸோ வந்து அங்கேயே வந்து கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளம்பிட்டு தான் இருக்கோம். நாங்கள் வந்து சர்ச்சுக்கு வந்து 11 o'clock போகலான்னு சொல்லி நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம். ஆனால் ஆல்மோஸ்ட் 12:10 ஆகிடுச்சு எங்கள் கிளம்புறதுக்கே. நாங்கள் 2 பேருமே வந்து எங்களோட அவுட்ஃபிட் வந்து இது தான். நாங்கள் ஜாலியாக கிளம்பிட்டோம். சிஸ்டரும் வந்து கிளம்பியாச்சு. நாங்கள் ஆல்மோஸ்ட் ரெடியும் ஆகிட்டோம். ட்ரெஸ் கொஞ்சம் கிராண்டாக இல்லைனால கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புற மாதிரி எங்களுக்கே கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு. நாங்கள் சர்ச்சுக்கு வந்தாச்சு. வழக்கம் போல் சொல்லவே முடியாது, சர்ச் வந்து செம்ம டெக்கரேட்டாக இருந்தது. செம்ம ரஷ் வேறு, நல்லா கூட்டமாகவே இருந்துச்சு. ஈஸ்டருக்கு நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்ட்டு. ரொம்ப கூட்டமாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெயினான பார்ட்டே வந்து இது தான். அந்த கடவுள் வந்து இந்த உயிர் தெளிந்த மாதிரி வந்து அந்த ஒரு டெக்கரேட் பண்ணி ஒரு இது மாதிரி ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வருஷம் என்னத்துல கொஞ்சம் கிட்ட பார்த்த மாதிரி இருந்தது. அவ்வளோ செம்மையாக சூப்பராக கொஞ்சம் கிட்டையே பார்த்த மாதிரி கொஞ்சம் நல்லா பிளஸ்டாக ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்க எல்லாமே. நிலனோட அவுட்ஃபிட் வந்து இது தான். நான் வந்து உங்ககிட்ட வந்து முன்னாடியே வந்து காமிக்கவே இல்லை. அவரோட அவுட்ஃபிட் இது தான். ஆக்சுவலி வந்து சர்ச்சில் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அவன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். அதுக்கப்புறமா அவனுக்கு வழக்க போல் தூக்கம் வர ஆரம்பிச்சது. நான் நினச்சேன் சரி அப்படியே தூங்க வச்சிடலாம், அவனுக்கு அவள் தான் ஒரு 2 o'clock கிட்ட ஆகிடுச்சு டைம் கூட. தூங்க வச்சிடலாம் நான் நினச்சேன். ஆனால் வந்து அவன் வந்து கேட்டுட்டான், அம்மே விளையாட போகிறேன் நான் ரியா கூட அப்படின்ட்டு. ஏன்னா ரியா வந்து தூங்கவே மாட்டான். எப்போவுமே நைட் வந்து அவளை வச்சு நம்மளால் பார்த்துக்கவே முடியாது. அவ்வளோ அமக்களும் ரொம்ப சுட்டித்தனம் ரொம்ப அதிகமாக ரியாவுக்கு. இந்த வாட்டி நிலனும் வந்து நானும் வந்து போய் விளையாடுறேன். எப்போவுமே நிலன் வந்து மோஸ்ட்லி விளையாட மாட்டான். ஒன்று தூங்கிடுவான், எப்போவுமே தூக்கத்துலேயே தான் இருக்கும் அவனுக்கு சர்ச் வந்தாலே. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து விளையாடிட்டு ஜாலியாக இருந்தான். நிலனுக்கு கொஞ்சம் ஒரு பேர் கிடச்ச மாதிரி நல்லா இருந்தது விளையாடுறதுக்கு. தனியாக விளையாடாமல் கொஞ்சம் ரியாவும் இருந்தால், நிறைய குட்டி பசங்க நிறைய பேர் இருந்தாங்க. நல்லா கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தார். நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு அவ்வளோதான். நிலனும் வந்து ரொம்ப ஓவர் டயர்டாகிட்டான். சரி அங்கே கொஞ்சம் வெளியே போய் நின்றுட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியும் கிளம்பிட்டோம். அப்படியே வீட்டுக்கும் வந்தாச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக அம்மா எல்லாமே டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சாக்கில் ரியா வந்து என்னோடய பொருள் எல்லாமே எடுத்துக்கிட்டா. ரியாவுக்கு என்ன ஹேபிட் தெரியல, அவங்க அம்மாவுக்கும் இதே ஹேபிட் தான். என்னோடய பொருள் வந்து எடுத்தால் அவங்க 2 பேருக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். என்னோடய ஜுவல்ஸு எல்லாமே வந்து லிப்ஸ்டிக், மெயினாக லிப்ஸ்டிக்லாம் ரியாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு என்னோடய பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எனக்கே அந்த அம்மா வந்து அந்த ஐஸ் வைக்க வராங்க. கிஸ் பண்ணுறதுக்காக வந்து ஐஸ் வைத்துட்டு ஜாலியாக இருந்தா. அவள் கூட இருந்தாலும் டைம் போகுது எனக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ நல்லா விளையாடிட்டு இருப்பா, ஜாலியாக விளையாடுவா என் கூட. அவளுக்கு என்னன்னு தெரியல, எனக்கு நான் மட்டும் அவளுக்கு கொஞ்சம் ரியாவுக்கு ஸ்பெஷல் எப்போவுமே அப்படி தான் நான் நினைப்பேன். ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. அம்மா வந்து ரெடி பண்ணுறதுக்காக அந்த சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பூலாம் வச்சு நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். வீட்டுக்கு ஆல்மோஸ்ட் 3 o'clock கிட்ட ஆயிடுச்சு. வந்துட்டுக்கப்புறம் நாங்கள் இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்கலாம் அப்படி தான் நாங்கள் வந்து பண்ணி எப்போவுமே அப்படி தான் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணிவிட்டு தான் வீட்டுக்கு வந்துன்னு தூங்குவோம் நாங்கள் நைட்டு. ஃபோன் கொஞ்சம் கொடுத்து வச்சுட்டு போனேன். அதுக்குள்ளே என்னென்ன வேலை பண்ணி வச்சுருக்கா பாருங்கள் இவ. இந்த டெக்கரேட் எல்லாமே நாங்கள் தான் வந்து எப்போவுமே பண்ணுவோம். நான் ஷீட்டில் தான் எப்போவுமே அம்மா வீட்டில் வந்தால் பண்ணுவோம். அது நல்லாயிருக்கும் எங்களுக்கு பேசிக்கிட்டே வந்து பண்ணுறதுக்கு. இந்த பவுல் ஃபஸ்ட்டு வந்து எங்ககிட்ட வந்து கண்ணாடி கிளாஸில் இருந்துச்சு. நிலன் வந்து அதை உடச்சிட்டான். இப்போ வந்து அதனால் வந்து குழந்தைங்கள்லாம் வளர்கிற வரைக்கும் நம்ம கண்ணாடியே வேணாம், பிளாஸ்டிக்லேயே வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பிளாஸ்டிக் ஏன்னா எந்த பொருளும் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணக்கூடாது தான், ஆனால் வந்து வேறு வழி இல்லாமல் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதேமாதிரி நல்லபடியாக விளக்கெலாம் ஏற்றி நல்லா
பக்தியாக வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து டே வந்து தூங்கிட்டோம். ஆல்மோஸ்ட் தூங்குறதுக்கே வந்து 4 o'clock ஆகிடுச்சு. அதனால் சரி தூங்கணுமே அப்படின்னு சொல்லி நாங்களும் தூங்கியாச்சு. மார்னிங் எழுந்த உடனே வந்து எனக்கு வந்து ரியா வந்து நோண்டலலாம் எனக்கு தூக்கம் வராது. மார்னிங் எழுந்தவுடனே வந்து நானும் ரியாவும் ஒரே ஃபைட்டிங் மூடில் தான் இருப்போம். எப்போ வந்தாலுமே 2 பேருக்கும் சண்டையாக எலி பூனியமாக தான் இருப்போம். என் மேலே இருக்க வந்து வெஞ்சன்ஸில் வந்து என்னோடய பையன் மேலே வந்து ரியா காமிச்சிடுவா. நிலனை வந்து இப்போலாம் வந்து நிலன் அடிக்க மாட்டேங்கிறான். ரியா வந்து வா வாலண்டராக வா அடி வா அப்படின்னு வந்து பண்ணுறா. இங்கே நாங்கள் வெளியே விளையாடிட்டு இருந்தோம். புள்ள வந்து இவங்க 2 பேர் விளையாடிட்டுருக்காங்க. அப்படியே வந்து அம்மா வந்து பிரியாணிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சமைச்சிட்டு இருந்தாங்க எல்லாமே. நாங்கள் அதெல்லாமே பார்த்துட்டு நான் ஆல்மோஸ்ட் ஹெல்ப்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் அந்த வீடியோவே எடுத்தேன். நாங்கள் எப்போவுமே வந்து அம்மா வீட்டுக்கு வந்தால் 2 பேருமே வந்து உட்காந்து ஹெல்ப்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக பேசிகிட்டே வந்து ஹெல்ப் பண்ணுவது டைமும் போயிடும், சமையல் வந்து குயிக்காகவும் ஆகிடும் எங்களுக்கு. ரியாவுக்கு வந்து இந்த மருந்து கொஞ்சம் அரைச்சிட்டு இருந்தாங்க. இந்த மருந்தோட டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் முடிஞ்சால் நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு நாட்டு மருந்து மாதிரி தான். வந்து குழந்தைங்க 2 பேருக்குமே தரலாம், ரியாவுக்கும் தரலாம், நிலனுக்கும் தரலாம். அந்த மருந்து உங்களுக்கு முடிஞ்சால் நான் வந்து டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். அது ரொம்ப ஹெல்த்தியான மருந்து தான். நம்ம வந்து நார்மலாக வந்து வெளியில் வாங்கிறத விட ஹெல்த்தியாக வந்து நம்ம நாட்டு மருந்து மாதிரி அரைச்சி அதை வந்து ஊற்றினா கொஞ்சம் பசங்களுக்கு வந்து அதெல்லாம் ஊற்றுவாங்க. நாங்களும் ஊற்றிட்டு தான் இருக்கோம். அது இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் பிரியாணி இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, எக்கு, அதுக்கப்புறமா சிக்கன் 65, அதுக்கப்புறமா ஆனியன் பச்சடி தான் இன்றைக்கி ஈஸ்டரோட ஸ்பெஷலே வந்து இது தான். ஈஸ்டர் நைட்டே வந்து கேக் வெட்டியாச்சு. அவங்களோட ஹபிக்கு வந்து பர்த்டே. ஈஸ்டர் நைட்னா 20 ஈஸ்டர்னா 21 அவங்களோட பர்த்டே. அதனால் நான் வந்து நைட்டு வந்து கேக் வெட்டி நல்லா செலிப்ரேட்லாம் வந்து பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் வந்து அவள் வந்து நிறைய கிஃப்ட் எல்லாமே வந்து அவள் கொடுத்துருந்தா. அதெல்லாமே வந்து அவங்களோட வீடியோவில் மேபி வந்தால் வரும் உங்களுக்கு. அது நீங்கள் இங்கே பார்க்குறவங்க அதுங்கேயும் பார்க்குறதா இருந்தால் அவங்களுக்கு வந்து மேபி ஃப்யூச்சரில் வீடியோஸ்லாம் வரும். அதனால் நீங்கள் பாருங்கள். எங்களோட ஈஸ்டரோட vlog வந்து இதுதான். டே ரொம்ப சிம்பிளாக கம்மியாக முடிஞ்சிடுச்சு. நாங்கள் எங்கேயும் வெளியெல்லாம் எங்கேயுமே போகல. டே அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. நாங்கள் எடுத்த பிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து வரும். அதெல்லாமே பார்த்துட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.